ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரும். ஸோ அதையும் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கேருந்து பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவி தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 29/1/2026 18/2/2026 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி உங்களுக்கான ஹால் டிக்கெட் என்றைக்கு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, மார்ச் மாதமும் எக்ஸாமும் உங்களுக்கு மார்ச் மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, ஸ்க்ரீனிங் இருக்க போது இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 4 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் மொத்தமாக 165 வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு 24, எஸ்டிக்கு 12, ஓபிசிக்கு 44, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 16, ஜென்ரலுக்கு 69, டோட்டலாக 165 வேக்கன்சி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் வந்து தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2050 வேக்கன்சி இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்தியா முழுக்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நோட், அதாவது இந்த டேட் ஆஃப் பாசிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வயது வரம்பு, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல் 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. போஸ்ட் எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா, நீங்கள் எனி ஆஃபீஸர், ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸராக ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில் அல்லது எனி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து லோக்கல் லாங்குவேஜ், ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தமிழுக்கான ஒரு டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10th 12th மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் தமிழ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேருந்து தான் உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற இன்ஃபர்மேஷன் கைட்லைன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு முதல்ல இருக்க போது. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 120 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். 120 கொஷின், 120 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டெஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ மாரி இருக்கும். முதல்ல ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அது முடித்ததுக்கப்புறம் டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், நீங்களே வந்து லெட்டரில் எழுதுகிற மாரி இருக்கும். லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ போன்ற டெஸ்ட்டு வைப்பாங்க. இதுக்கு வந்து பாருங்கள், நோ நெகட்டிவ் மதிப்பெண் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஸ்க்ரீனிங் இருக்கும், இன்டர்வியூ மாரி வைப்பாங்க. ஃபைனலாக லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வச்சு உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 48,480 ரூபா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங் சேலரி. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கேஷன் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 750 ரூபா ஃபீஸாக பேமெண்ட் பண்ணி ஆகணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து முன்கூட்டியே அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி அட்டன் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க நீங்கள் அதை முன்கூட்டியே அட்டன் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 18/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அப்ளை பண்ண சொல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது இருந்தாவே போதுமானதுங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன், அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் போன்ற இடங்கள்லாம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஓகே, இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் இதுதாங்க. இதில் போயிட்டு கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். யூஸ்வலாக பேங்க் எக்ஸாம்லாம் எப்படி அப்ளை பண்ணோமோ சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தாங்க, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பேசிக் இன்ஃபர்மேஷனில் உங்கள் ஃபஸ்ட் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய டேட்டா இது கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் பேஜில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எந்த ரீஜனை சார்ந்தவங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பேஜ் வரும். ஸோ ப்ரிவ்யூவில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்லோடில் 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய இடது கை கட்டவரல் ரேக்கை ஒரு ஒயிட் பேப்பரில் அப்படியே பேஸ்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைனை உங்கள் கைப்பட எழுதி அதே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் போயிட்டு பேமெண்ட் எஸ்சிஎஸ்டிக்கெலாம் வந்து ஃப்ரீ, நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டாம், அப்படியே அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். மற்றவங்க 750 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டாக மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. சேம் எஸ்பிஐ கரியர் வெப்சைட்டில் போயிட்டு ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட்டில் எங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும். அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக ஸ்க்ரீனிங் இன்டர்வியூக்கு போவீங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் வந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ தெளிவாக வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க 2 இயர்ஸ், எனி பேங்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.